வணக்கம் ஓவியா. சென்னை நொளம்பூர் பகுதியில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நொளம்பூர் யூனியன் சாலை பகுதியை சேர்ந்தவர் முருகதாஸ். இவரது மகன்கள் சரத் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரும் நேற்று தனது வீட்டின் அருகே தண்ணீர் லாரியில் தண்ணீர் பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது உதயா என்ற நபருடன் அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சஞ்சய் மற்றும் சரத் ஆகிய இருவரும் உதயாவை கையால் தாக்கிவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளனர். இதையடுத்து உதயா என்ற நபர் தனது சகோதரர்களான ராகேஷ் மற்றும் கார்த்திக் என்பவருடன் இணைந்து கஞ்சா போதையில் இருந்த தனது நண்பர்கள் 5 பேரை அழைத்து கொண்டு மொத்தம் 8 பேர் சரத் மற்றும் சஞ்சய் ஆகியோரின் வீட்டிற்கு நள்ளிரவில் வந்துள்ளனர். நள்ளிரவில் வந்து தாக்கிய அவர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள், கத்தி ஆகியவற்றை எடுத்து சஞ்சய் மற்றும் சரத் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். கத்தியாலும் அருவாளாலும் வெட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி தடுக்க வந்த அவர்களது தந்தை முருகதாஸ் என்பவரையும் அந்த கும்பல் கொடூரமாக வெட்டியுள்ளது. இதனால் ரத்த வெள்ளத்தில் சரிந்த 3 பேரையும் காவல்துறையினர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் KMC மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் சஞ்சய் என்ற நபர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சரத் மற்றும் முருகதாஸ் ஆகிய இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் ரூபேஷ் என்ற நபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். அவருடன் சேர்த்து நவீன்குமார், உதயராஜ், சூர்யா, கார்த்திக் ராஜா, ராகேஷ், மேஷாக் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகிய 7 பேரையும் கைது செய்துள்ளனர். தற்போது உயிரிழந்த சஞ்சய் அதே போன்று வெட்டுப்பட்ட சரத் மற்றும் முருகதாஸ் ஆகியோரின் குடும்பத்தினர், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் நொளம்பூர் யூனியன் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உடனடியாக கொலை செய்த 8 பேருக்கும் தண்டனை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.